அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் செல்வகுமார் விஜயகுமார். நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாடி தோட்டத்தில் கீரை நிறைய வளர்ந்துருச்சு. ஸோ அந்த கீரையை அறுவடை பண்ணிட்டு ஆல்ரெடி பச்சை மிளகா செடியில் நிறைய பச்சை மிளகா வளர்ந்துருச்சு. அதையும் அறுவடை பண்ண போகிறோம். அது வீடியோவில் காமிக்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். அதுக்குள்ளே இவ்வளோ எடுத்துட்டீங்களா? என்ன கீரை? பொன்னாங்கண்ணி. பொன்னாங்கண்ணி கீரை பூ இவ்வளோ வந்துருச்சு பாருங்க. அதே பச்சாச்சு, வெட்டிட்டோம்னா வளர்ந்துடும். இந்த இடம் ஃபுல்லாக நிறைய வளர்ந்துருந்துச்சு. இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருந்தது எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி இந்த சொலகளை எடுத்து வச்சாச்சு. கீரை ஃபுல்லாக இருக்கா? இங்கே தானே பொன்னாங்கண்ணி இருக்குது, வேறு எங்கேயும் இல்லைல்ல? அவ்வளோதான். அப்புறம் பச்சை மிளகா. ஓ, இந்த இருக்கு, நல்ல பச்சை பசேல்னு இருக்கு பாருங்க மிளகா. ஓ, பெருசு பெருசாக இருக்கு மிளகா. இந்த இருக்கு, மேலே இங்கே தொங்குது பாருங்க. இங்கேயும் இருக்கா? ஓ, எல்லாமே பச்சையா இருக்கா? இலையும் பச்சையா இருக்கு, மிளகாயும் பச்சையா இருக்கனால தெரிய மாட்டேது சரியா. இந்த இருக்கு, ஆனா இது குட்டியா இருக்கு. எடுத்துருங்க. அந்த அங்கே தொங்குது பாருங்க, இந்த இடத்துல. இருங்க, ஃபஸ்ட்டு தெரியுதா பார்ப்போம். உங்கள் கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா? தெரியுதுன்னா தெரியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த டோரா புஜ்ஜியில் வரும்ல. இல்லை, வெறும் இந்த பூ வளர்கிறதுக்கு தான், அதுக்கான அறிகுறி தான் தெரியுது இங்கே, வேற எதுவும் இல்லை. பார்த்தீங்களா எம்புட்டு பச்சை மிளகானு எவ்வளோ? இருங்க, ஒரே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 ஆல்மோஸ்ட் இவ்வளோ பச்சை மிளகா அந்த செடியிலேருந்து இன்றைக்கி அறுவடை பண்ணது. அந்த பச்சை மிளகா நம்ம வீட்டில் சொன்னோம்ல, இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குண்ணா. அது ஒரு மாதிரி காரமான ஒரு ஃபீல் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இந்த டிவிலலாம் சொல்லுவாங்க, நம்மளாம் வீடியோ பார்ப்போம்ல, ஆர்கானிக்காக நாங்கள் சமைச்சு எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி நல்லாயிருக்கு மோந்து பார்க்குறதுக்கு. என்னது இது? ரோஸா? இது என்ன வெள்ளை கலரில் பூ இருக்குது அழகா? இது என்னது? அழகாக இருக்குது பாருங்களேன், ஒயிட் கலரில் சூப்பராக இருக்குது. இது என்னதுமா? லெமன் கிராஸ் இல்லையே இது. இது என்ன செடின்னு தெரியலையே. ஒயிட் கலரில் செம்ம அழகாக இருக்குமா பூ பார்க்கவே. என்ன செடி தெரியலையா? ஓ, இங்கே ஒரு வெள்ளை அன்னைக்கு எப்போ நியூ இயருக்கு வாங்கினது, ரெண்டாவது வந்துருச்சு. ரெண்டாவது ஒயிட் பூவு. ஆஹா, இது பாவக்காய் தானே? பாவக்காய் இல்லை,
அதலக்காயா? இந்த இதுவா? இந்த ஒன்று ஆ முடக்கத்தான் கீரை தானே? ஓ, இது வந்து நல்லா இருக்கு, செம்ம அழகா இருக்கு இது பார்க்கவே. இந்த பூவை தான் சொன்னேன், சூப்பராக இருக்குது பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஏதாவது வீடியோவில் காமிச்சேன், அது பேர் என்னன்னு தெரியல. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? பேர் என்னன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அவ்வளோதான், மாடி தோட்டத்துலேருந்து அறுவடை பண்ணியாச்சு. பொன்னாங்கண்ணி கீரையை கட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. மிளகா 2 ரோஜா இருக்குது, மஞ்சள் கலரில் ஒன்று, அப்புறம் ஒயிட் ரோஸ். அழகாக இருக்கா பார்க்குறதுக்கே. மிளகாயும் மோந்து பார்த்தோம்னா ஃப்ரெஷ்ஷாக ஸ்மெல் வருது, சூப்பராக இருக்குது. இந்த கீரையை கழுவிட்டு இந்த மாதிரி பிச்சு போட்டு அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அம்மா. அந்த மிளகாயும் எடுத்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து கீரையும் பருப்பையும் போட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. அவ்வளோதான், கீரையும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வேறு ஏதாவது நம்ம டெரஸ் கார்டன் அறுவடை பண்ணால் வீடியோ எடுத்து போடுறேன். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே.